அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். நம்மளை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே காண்டா நின்றுக்கிட்டு இருக்கானே. ஒருவேளை புருஷன் ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னதுனால காண்டாயிட்டானோ என்ன? உருன்னு பார்க்குற வந்ததுலேருந்து திங்கிறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கிற, வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் என்ன சொல்லணும்? ப்ஷு! அப்பா, ஏன்டா அறையிற? ஓ புருஷனோட ஃபோன் நம்பர் சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. ஆஹா, இவளை கடத்தினதே வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கே. சரி, உன்னோட நம்பர் சொல்லு. எனக்கு ஃபோனே கிடையாது. ப்ஷு! அப்பா, ஏன்டா மறுபடியும் அறையிற? புருஷன் இல்லாமல் கூட இந்த காலத்து பொம்பளைங்க இருந்துருவாளுங்க, ஆனால் ஃபோன் இல்லாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க. என்கிட்டயே போய் சொல்கிறியா? அறிவு கட்டவனே, நான் பிசிஓவில் பேசினது உனக்கு ஞாபகம் இல்லையா? யார்கிட்ட கதை விட்ற? ஆ, செல்ஃபோனை மறந்துட்டு வந்துட்டேன்னு ஃபோனில் சொன்னதை நீ மறந்துட்டியா? படுபாவி, நம்ம பேசுனது எல்லாம் ஒன்று விடாமல் ஒட்டு கேட்டிருக்கானே. அது கௌரவத்துக்காக பொய் சொன்னேன். திட்டம் போட்டு நாம இவளை கடத்துனா இவளும் திட்டம் போட்டு ஃபோன் நம்பர் சொல்லவே மாட்டேங்கிறாளே. இப்போ எப்படி பணத்தை வாங்குறது? உன் புருஷனுக்கு உன்னை கடத்தின விஷயம் தெரிஞ்சாதானே எனக்கு பணம் கிடைக்கும். அப்போனா ஒன்று பண்ணு, என் வீட்டுக்கு போய் என் புருஷனை மீட் பண்ணி பேசிட்டு வா. வேறு வழியே இல்லை. நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் உன் புருஷனால் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே ஏதாவது செய்ய முயற்சி பண்ணினா அங்கேருந்தே ரிமோட்டை அழுத்திடுவேன். ஆமாம், எப்போ போக போகிற? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன். போதுமா? எனக்கு சீரியல் பார்க்கணும். சீரியல் பார்க்கலனா தலையே வெடிச்சிரும். ஏற்பாடு பண்ணுறேன். போதுமா? ஓகே ஓகே. அப்புறம் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி லவ்லி பிரியாணி வாங்கிட்டு வா. டிஷு, டிஷு. என் அம்மா, எப்பா, ஏன் தின்னது பத்தலையா? லவ்லி பிரியாணியா கேட்குது? வேணும்னா நீயும் ஒரு லவ்லி பிரியாணி வாங்கிக்கோ. டிஷு. நான் என்ன ஒன்று லவ்லி பிரியாணிக்காகவா கடத்தினேன்? அட பாவி, கடைசியாக என்னை மெழுகுவத்தி வெளிச்சத்தில் உட்கார வச்சுட்டானே. உங்கள் டாடியோட செல்ஃபோன் நம்பரை யோசிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? டாடியோட நம்பரு என்னோட செல்ஃபோனில் இருக்குது. அப்போது இவ்வளோ நேரம் நீ உங்கள் டாடியோட ஃபோன் நம்பரை யோசிக்கலையா? யோசித்தேன், நினைவுக்கு வரல. உன்னோட ஃபோன் எங்கே இருக்குது? வீட்டில் சார்ஜரில் இருக்குது. வயசு பொண்ணுங்க செல்ஃபோன் இல்லாமல் பாத்ரூம் கூட இந்த காலத்தில் வரமாட்டாங்க. ஆனால் நீ செல்ஃபோன் இல்லாமல் கடத்தின ஏன் கூட வந்திருக்க. உனக்கு எவ்வளோ தைரியம்! என்னமோ நீ எடுத்துகிட்டு வர சொல்லி நான் எடுத்துகிட்டு வராத மாதிரி என்ன கேள்வி கேட்குற? வீட்டில் மம்மி டாடி 2 பேர் தானே? ஆமாம், ஏன் கேட்குற? முதல்ல உன்னை கடத்தினேன், இப்போது உன் செல்ஃபோனை கடத்த போகிறேன். அதுக்கு பேசாமல் டாடியவே மீட் பண்ணிடலாமே. ஏன் மாட்டிக்க வழி சொல்கிறியா? ஃபோன் பண்ணி மிரட்டி பணம் வாங்கினாதான் கடத்தலுக்கே மதிப்பு. அதனால் அவங்க தூங்குனதுக்கப்புறம் போய் பொத்துனாப்புல உன் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுறேன். என்னை தனியாக விட்டுட்டு போக போறியா? பயமாக இருக்கு. அதான் துணைக்கு மெழுகுவத்தி இருக்கே, அப்புறம் என்ன? அட பாவி, காருக்குள்ளே என்னை தனியாக வாயெல்லாம் பொத்தி கட்டி போட்டுட்டு அவன் என் வீட்டுக்கு கிளம்பிட்டானே. அங்கே போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. கட்டி போட்டு வாயில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போனாலும் வாடகைக்கு டிவி வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அட பாவி, மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு எனக்கு என்னான்னு எங்கள் வீட்டுக்கு ஃபோனை எடுக்கிறதுக்கு போயிட்டானே. பயமாக இருக்கே. டேய் காசி, என்னடா போலீஸ் இப்படி வெட்டின்னு வருது? என்னால் ஓட முடியலடா. அண்ணாத்த, சீக்கிரமாக ஓடி வாங்க. ஏய், என்னடா எவ்வளோ நேரம் தாண்டா ஓடினே இருக்குது? தொட்டினே இருக்கிறாங்க விடாமல். அண்ணாத்த, போலீஸு தொட்டுற வரைக்கும் ஓடினே இருப்போம், புரியுதா? வாங்க. என்ன அண்ணாத்த நின்ட்ட? டேய், ஓட முடியலன்னு சொல்லுங்கிறான், கேள்வி கேட்டுனுங்கிற. அண்ணாத்த, போலீஸ் வந்து நிற்குதா அண்ணாத்த? டேய், என்னால் முடியலடா. அண்ணாத்த, நின்றுங்கன்னு வச்சுக்கோ, இப்போ மாட்டிப்போம், சீக்கிரமாக ஓடியா. டேய், முடியலன்னு சொல்லுங்கிறான்,
ஓடிவான்னு கூவினுங்கிற? அண்ணாத்த போலீஸு பக்கத்தில் வந்துட்டாங்க அண்ணாத்த. டேய் மெய்யாலுமே முடியலடா. அது அண்ணாத்த நின்றுக்கினாரு, இவர் எப்படி கலப்புறது? ஆ அண்ணாத்த நாய் வருத. என்னது நாயா? அடேங்கப்பா, நாயின்னு சொன்னதும் அண்ணாத்த நமக்கு முன்னால் ஓடினுங்கிறாரு.